2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி மத்திய கொழும்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய திஸ்ஸ குட்டியாராச்சி, மோல்டா ராச்சியத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க 5 பில்லியன்களை முதலீடு செய்துள்ளதாக எவ்வித அடிப்படையுமின்றி கருத்துக்களை வெளியிட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. குறித்த கருத்துக்களின் ஊடாக தான் ஊழல் மிகுந்த ஊழல்வாதியாக சித்தரிக்கப்பட்டுள்ளதாகவும் வெளிநாடுகளில் பெருமளவு பணத்தை பெற்றுக்கொண்ட நபராக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. அதனூடாக தனது நட்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் 10 பில்லியன் ரூபாய் நட்டையீட்டை செலுத்துமாறு கோரியே குறித்த வழக்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கொழும்பு மாவட்ட நீதிமன்றில் தாக்கல் செய்தார். மனுவின் பிரதிவாதியாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ ஜனக குட்டியாராச்சி மற்றும் பவர் ஹவுஸ் லிமிடெட் நிறுவனம் என்பன பெயரிடப்பட்டிருந்தன. குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது திஸ்ஸ குட்டியாராச்சி நீதிமன்றில் ஆஜராகியிருந்தார். முறைப்பாட்டாளரான ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி உப்புல் குமரப்பெரும ஆஜராகியிருந்தார். அதன்போது திஸ்ஸ குட்டியாராச்சி சார்பில் தெரிவிக்கப்பட்ட கருத்து எவ்வித அடிப்படையுமின்றி தெரிவிக்கப்பட்டதாக சுட்டிக்காட்டப்பட்டது. அதனூடாக முறைப்பாட்டாளருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அது தொடர்பில் எவ்வித நிபந்தனைகளுமின்றி வருத்தத்தை தெரிவிப்பதாக திஸ்ஸ குட்டியாராச்சி தெரிவித்ததாக ஜனாதிபதி சட்டத்தரணி குமரப்பெரும தெரிவித்தார். அத்தோடு முறைப்பாட்டாளர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வழக்கின் ஊடாக கோரியுள்ள நட்டீட்டு தொகையை எதிர்பார்க்கவில்லை எனவும் வழக்கை முடிவுக்கு கொண்டுவர இருதரப்பும் இணக்கம் தெரிவித்திருப்பதாகவும் சட்டத்தரணி நீதிமன்றில் தெரிவித்தார். தேர்தல் காலத்தில் நாம் எதனை கதைத்தாலும் ஜனாதிபதி என்ற வகையில் பெரும்பான்மையான மக்கள் அனுரகுமார திசாநாயக்க அவர்களை தெரிவு செய்தமை தொடர்பில் நாம் தலை வணங்குகின்றோம். நாட்டின் பிரஜைகள் என்ற அடிப்படையில் தற்போதைய ஜனாதிபதியை இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அதிமேதக ஜனாதிபதியாக நாம் ஏற்றுக்கொண்டுள்ளோம். தற்போதைய ஜனாதிபதியினால் எனக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாடு விசாரிக்கப்பட்டு நாம் இருதரப்பும் சமரசத்திற்கு வந்துள்ளோம். எவ்வித நிபந்தனைகளும் இன்றி வருத்தத்தை தெரிவித்ததன் ஊடாக அந்த வழக்கு இன்று முடிவுக்கு கொண்டு வந்துள்ளோம். අපේ නඩුව අද දවසේ සමතයට පත් කරගත්තා. නෑ මේක අධිකරණ කටයුත්තක් නිසා මේකේ ලිඛිතවම අපි දීලා තියෙනවා කොන්දේසි විරහිත කනගාටුව ප්‍රකාශ කිරීමක් කියලා. අපි කාටත් මතකයි ඒ කාලේ පැවති ආණ්ඩුව විසින්. எமக்கு ஞாபகம் அந்நாட்களில் காணப்பட்ட அரசாங்கத்தில் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் எவ்வித அடிப்படையும் இன்றி சேறு பூசும் குற்றச்சாட்டுகளையும் சேறு பூசும் நடவடிக்கையை முன்னெடுத்தனர். மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு எதிராக பலர் வெளிநாடுகளில் அனுரகுமாரவின் கணக்குக்கு டொலர் கிடைக்கப் பெற்றுள்ளது. அந்த டொலர் அனைத்தையும் திரட்டி அனுரகுமார திசாநாயக்க மோல்டாவில் 5 பில்லியன்களை முதலீடு செய்துள்ளார். அதுதான் பிரபலமான மோல்டா கதை. 5 பில்லியன் டாலர்களை மோல்டாவில் முதலீடு செய்துள்ளது அது குற்றம். அதற்கு தண்டனை வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டிருந்தார். இன்று என்ன நடந்தது? மாவட்ட நீதிமன்ற முன்னிலையில் சகல குற்றச்சாட்டுகளும் அடிப்படையற்றவை, அவை பொய்யானவை என அவர் கௌரவ நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொண்டுள்ளார். இவ்வித அடிப்படையும் இன்றி தற்போதைய அரசாங்கம் தொடர்பில் ஒரு சிலர் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். எமது பக்கம் விரல் நீட்டும் போது தமது பக்கம் 4 விரல்கள் உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நாம் மக்கள் ஆணைக்கு மதிப்பளிக்கும் அரசாங்கம், அதனோடு பயணிக்கும் அரசாங்கம். அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளுக்கு நல்ல ஒரு தீர்ப்புதான் இன்று மாவட்ட நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டுள்ளது. ஜானக திஸ்ஸ குட்டியாராச்சி பகிரங்கமாக நிபந்தனையின்றி தனது வருத்தத்தை தெரிவித்துள்ளார். අද වත්මන් ආණ්ඩුව වෙත ඇතැම් උදවිය චෝදනා එල්ල කරනවා.